அனைவருக்கும் வணக்கம். 100 பேர் தங்கும் விடுதியில் தினமும் காலை சிற்றுண்டியாக உப்புமா பரிமாறப்பட்டது. அந்த 100 பேரில் 20 பேர் உப்புமாவை மகிழ்வோடு சாப்பிட்டு வந்தனர். ஆனால் மீதமுள்ள 80 பேர் தினமும் உப்புமாவுக்கு பதிலாக வேறு சிற்றுண்டி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த குழப்பமான சூழ்நிலையில் சில முடிவு எடுக்க வேண்டியிருப்பதால் விடுதி வார்டனால் வாக்களிக்கும் முறை முன்மொழியப்பட்டது. இதன்படி எந்த சிற்றுண்டி அதிக வாக்குகளை பெறுகிறதோ அந்த சிற்றுண்டியே அன்றைய தினம் சமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. உப்புமா விரும்பும் 20 மாணவர்கள் தங்களுக்குள் சொல்லி வைத்து கொண்டு துல்லியமாக வாக்களித்தனர். ஆனால் மீதமுள்ள 80 பேரில் 18 பேர் மசாலா தோசைக்கு வாக்களித்தனர். 16 பேர் ஆலு பரோட்டா தாகிக்கு வாக்களித்தனர். 14 பேர் ரொட்டி சப்ஜிக்கு வாக்களித்தனர். 12 பேர் ரொட்டி வெண்ணெய்க்கு வாக்களித்தனர். 10 பேர் நூடுல்ஸுக்கு வாக்களித்தனர். 10 பேர் இட்லி சாம்பாருக்கு வாக்களித்தனர். எனவே வாக்களிப்பு முடிவுகளின்படி உப்புமா அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றது. அதாவது 20 வாக்குகள். ஆகவே உப்புமாவுக்கு வாக்களிக்காத 80 பேரும் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் தாங்கள் விரும்பவில்லை என்ற போதிலும் கூட தினமும் உப்புமாவையே சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்கள் தொகையில் 80% பேர் சுயநலவாதிகளாகவும் பிளவுபட்டவர்களாகவும் சிதறடிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கும் வரை ஒற்றுமையாக இருக்கும் 20% சிறுபான்மையினர் அவர்களை ஆழ்வார்கள். இது சாதி ரீதியாக இருக்கலாம், மத ரீதியாக இருக்கலாம், இன ரீதியாக இருக்கலாம். நாட்டில் நடக்கும் சம்பவங்களை ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். இது ஒரு மௌன செய்தி. நன்றி.